திமுக ஆட்சியில் கடன் சுமை குறித்து விமர்சித்த தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த 2.5 மாதங்களில் 20,881 கோடி கடன் பெற்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்கள் போராடிய போது தாவேக அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்து ரீல்ஸ் போட்டுவிட்டு இருந்தார்கள் என விமர்சனம் செய்துள்ளார். இந்த 2.5 மாசத்துல 20,881 கோடி ரூபாய் இந்த அரசு தாவேக அரசு கடன் வாங்கியிருக்குன்ற ஒரு செய்தி பார்த்தோம் காலையில. ஆனா அவர் பிரச்சாரத்துலயும் சரி, இல்ல ஆட்சிக்கு வந்த பிறமும் சரி, இந்த அளவுக்கு கடன் எல்லார் தலையிலையும் கடன் சுமை ஏத்திட்டாரு அப்படி இப்படின்னு எங்களுடைய கழக தலைவரை பத்தி இல்லாதவங்களாம் பேசினாரு. இன்னைக்கு இந்த 2.5 மாசத்துல 20,881 கோடி இந்த அரசு கடன் வாங்கியிருக்குன்றது அவருக்கே தெரியுமா என்ன, அதாவது என்ன சொல்றது, அவருடைய முடிவுக்கே விட்டு விடுறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் மாணவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறாங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார்கள். நம்முடைய சென்னையிலும் சரி பல்வேறு மாவட்டத்துல நடந்தது. எதற்குன்னா அந்த ஒரு நீட் இந்த மாதிரி கொஸ்டின் லீக் ஆயிருச்சு. அதனால நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன உளைச்சலுக்கு உண்டாயிருக்காங்க. இதை முறைப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது. ஆனா இவங்க இந்த கட்சியினர் ஆளுகின்ற கட்சியினர் டிவிகே கட்சியினர் எல்லாரும் சினிமா தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டாங்க.